இப்போ ChatGPT எப்படி யூஸ் பண்றது? இல்ல ஏஐ வச்சுக்கிட்டு எப்படி பணம் பண்றது? இத பத்திலாம் நான் பேச போறதில்ல. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா சில அனுபவங்களையும், அதனுடைய சாத்தியப்பாடு இன்னைக்கே இன்னும் எந்த அளவுக்கு இருக்கு? ஓரளவுக்கு இந்த எதிர்காலத்தை பற்றி பேசுவது அப்படிங்கிறது, நான் எப்பவுமே விரும்பக்கூடிய ஒரு துறை என்பதால் தான் எனக்கு இந்த தலைப்பு குடுத்துருக்காங்க. எனவே அத பத்தியும் நான் பேசலாம்னு நெனைக்கிறேன். ரொம்ப நீண்ட ஸ்பீச்லாம் இல்ல. அதன் பிறகு ஒரு கேள்வி பதில் பகுதியும் இருக்கலாம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற இந்த செயற்கை நுண்ணறிவு, உண்மையிலேயே அதனுடைய அந்த அந்த புரட்சியினுடைய தொடக்க நாட்கள்ல தான் நாம இருக்கிறோம். நாம இன்னும் நெறைய பார்க்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். பார்க்க போறோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப தான் அது ஆரம்பிச்சிருக்கு. 1990, 91ல கம்ப்யூட்டர் யுகம் இந்தியாவுல ஆரம்பிக்கும்போது, முதல் சில ஆண்டுகள் எப்படி இருந்ததோ, அப்ப நான் பார்க்க ஆரம்பிச்ச காலகட்டம், ஒரு மாணவனாக. அதேபோல இன்னைக்கு வந்து ஏஐ யுகத்தினுடைய தொடர்ச்சிய வந்து கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ விஷயங்கள் இனி வர காத்திருக்கு. ஆனா, அடிப்படையில வந்து செயற்கை நுண்ணறிவினுடைய தாக்கம், மனிதர்களாகிய நமக்கு நல்லதா? கெட்டதா? அதெல்லாம் தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியாதா? அப்படிங்கிறதெல்லாம் தத்துவார்த்த ரீதியாக பேசுறத விட, சில எடுத்துக்காட்டுகளோட நம்ம பேசலாம்னு நான் நெனைக்கிறேன். இப்போ வந்து 90களுடைய தொடக்கத்தில நான் ஒரு சின்ன ஒரு Alibaba.comன்னு நீங்கலாம் ரொம்ப பார்த்திருப்பீங்க. ஒரு பிசினஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். சைனாவுல ஜாக் மா அப்படிங்கிற ஒருத்தர் தொடங்கி, இன்னைக்கு வந்து பல பில்லியன் டாலர் பிசினஸ செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். அத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த Alibaba.com அப்படிங்கிறத ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இன்னைக்கு ChatGPTங்கிறத இன்னொரு உதாரணமா எடுத்துக்கலாம். இது 2மே எதனுடைய வெளிப்பாடுகள்? என்ன மாற்றம் செய்தது? நான் வந்து 90களுக்கு முன்னாடி 88, 89 இந்த காலகட்டத்தில ஒரு பிசினஸ் ஆர்வத்தில சென்னையில உள்ள சில கான்சுலேட்ஸ் அல்லது அவர்கள் நடத்தக்கூடிய அமைப்புகள்ல நான் சில தகவல்கள கேட்கறதுக்கு போவேன். அந்த காலத்தில வந்து வெளிநாட்டுக்கு ஒரு பொருள ஏற்றுமதி செய்யணும்னா, அந்த பையர் யார் அப்படின்றதுக்கான சில லீட்ஸ், இல்ல சில முகவரிகள வந்து திரட்டுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு நீங்க பெரிய பெரிய அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கணும். இப்ப ஒரு ஜெர்மனி, ஜப்பான் இந்த மாரியான தூதரகங்கள் இருந்தா, அங்க இருக்கக்கூடிய அசோசியேஷன்ல மெம்பரா இருக்கணும். அதெல்லாம் வந்து கோடீஸ்வர நிறுவனங்கள்ல அந்த நிறுவனங்களின் பிரதிநிதிகளுக்கு மட்டும் தான் அதெல்லாம் கிடைக்கும். நம்மை போன்றவர்கள் போயிட்டு வந்து எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். எனக்கு இந்த தகவல் குடுங்க. இந்த மிஷின எங்க வாங்கலாம்? இல்ல இந்த கச்சா பொருள எங்க விக்கலாம்? அப்படின்றதுக்கான தகவல்கள கேட்டா, கிராமங்கள்லேருந்து போற எங்கள போன்றவர்களுக்கு அந்த இடங்களே அந்நியமா இருக்கும். அதன் பிறகு அங்க இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப தேம்ஸ் நதிக்கரையில் பிறந்து வந்தவர்களைப் போல ஆங்கிலம் பேசுவாங்க. அது ரொம்ப மிரட்டலா இருக்கும். அதையும் மீறி எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம ஏதாவது கேட்டோம்னா, அதெல்லாம் தரமாட்டாங்க. அதெல்லாம் ரகசியம். அவ்வளோ சாதாரணமாக வந்து நமக்கு அதெல்லாம் கிடைச்சிராது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உலகம் முழுக்கவே இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட்ஸ் தொடர்பான அந்த செயல்பாடுகள் ஒரு சில நிறுவனங்களின் ஏகபோகமாக இருந்த ஒரு சூழல்ல, ஜாக்மா Alibaba.com அப்படிங்கிற கம்பெனிய தொடங்குனார். ஜாக்மா வந்து ஒரு சாதாரணமாக ஒரு அந்த ஹங்ஸோ நகரத்தில ஒரு டிரான்ஸ்லேட்டரா தான் ஆரம்பத்தில இருந்தாரு. அதன் பிறகு வந்து இன்டர்நெட்டுடைய வருகையை புரிந்து கொண்டு, இதன் மூலமாக நாம நெறைய விஷயம் செய்ய முடியும் போல இருக்கே! அப்படின்னு யோசிச்சு, அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, அப்போ சைனாவுல தொழில் புரட்சின்னு சொல்ல முடியாது. அந்த வர்த்தக மாற்றங்கள் தொடர்ந்து நெறைய நிறுவனங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சூழல்ல வந்து அவர்களுக்கு சர்வதேச சந்தையை உருவாக்கி தர்றதுல 2 பெரிய தடை இருந்தது. 1 அவங்க யாருக்கு அந்த ப்ராடக்ட்ஸ விப்பாங்களோ, அவங்கள பத்தி தகவல் அவங்களுக்கு தெரியல. சீனாவின் தென்கரையில் இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்களுக்கு. 2வது அந்த தகவல் தொடர்பு ஆங்கிலத்தில இருந்ததுனால, அதையும் அவங்களால செய்ய முடியல. அப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு இந்த ட்ரேட் லீட்ஸ எடுத்துக் கொடுக்கக்கூடிய வேலைய அந்த வெப்சைட் வந்து செய்யத் தொடங்கி, அதன் பிறகு சைனாவுல ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி புரட்சி நடந்தபோது, அதனுடைய மையத்தில் அலிபாபா இருந்தது.
லட்சக்கணக்கான சீன நிறுவனங்கள் தங்கள் பொருள்களை உலகத்தின் மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்யவும், மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பையர்ஸ், அதை வாங்குபவர்கள் சீனாவில் எந்த ஊர்ல எந்த பொருளை எவ்வளவு குறைவான விலையில எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற தகவலை செய்வதற்கும், இப்போ எந்த எம்பசியும் தேவையில்லை, எந்த கான்சுலேட்டும் தேவையில்லை, எந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸும் தேவையில்லை. இன்டர்நெட்ல ஃப்ரீயா இருக்கு. போய் நீங்க அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு விவரங்களை அனுப்புவாங்க என்கிற அளவுக்கு அதை எளிமைப்படுத்தி ஒரு மிகப்பெரிய தொழில் வர்த்தக புரட்சியை Alibaba.com உருவாக்கியது. அதன் பிறகு இதே போல அமேசான் உதாரணத்தை சொல்லலாம், கூகுள் உதாரணத்தை சொல்லலாம். கூகுள் மூலமாக உங்களுக்கு எல்லா தகவல்களும் கிடைக்கிறது. அமேசான் மூலமாக நீங்க எதை வேணா விற்கலாம், வாங்கலாம். இந்த காலகட்டம் இருக்கு இல்லைங்களா, அலிபாபா, அமேசான், கூகுள், இந்த காலகட்டம் என்கிறது நாம இதை இன்ஃபர்மேஷன் ஈரா என்று சொல்கிறோம். தகவல் யுகம். ஏன்னா இன்ஃபர்மேஷன் தான் அன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பொருளாக இருந்தது. அந்த தகவல் அப்படிங்கிறது ஒரு காலத்துல ஒரு சிலருக்கு மட்டுமே ஏகபோகமாக இருந்த அந்த தகவலை கூகுள் உங்களுக்கு விரல் நொடியில கொண்டு வந்து கொடுக்குது. உங்களுக்கு அலிபாபா கொடுக்குது. ஒரு ப்ராடக்டை வாங்கணும், விற்கணும்னா அது எல்லாமே தகவலாக மாறி உலகம் முழுக்க நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு அலிபாபா எல்லாமே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இல்ல. அமேசான் மாதிரியான நிறுவனங்கள், அமேசான் மட்டும் இல்ல, அமேசான் மாதிரியான இ-காமர்ஸ் நிறுவனங்கள் இல்லாமல் உங்களுக்கு பிசினஸே இல்ல. கூகுள் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. இந்த காலகட்டத்தை நாம என்னன்னு சொல்றோம்? இந்த காலகட்டத்தை நாம் இன்ஃபர்மேஷன் ஈரான்னு சொல்றோம். இன்ஃபர்மேஷன். இதுதான் 90களின் தொடக்கத்துல இந்த உலகத்துல நாம பார்த்த பெரிய புரட்சி. இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன். இந்த தகவல் புரட்சிக்கு ஆதாரமாக இருந்தது தரவுகள், டேட்டா. டேட்டாங்கிறது என்ன ஒண்ணா இருக்கலாம். நீங்க அலிபாபாவில் விற்கக்கூடிய, வாங்கக்கூடிய பொருள்களுடைய அந்த படங்களாக இருக்கலாம், பேரா இருக்கலாம், டைமென்ஷன்ஸா இருக்கலாம், ஸ்பெசிஃபிகேஷன்ஸா இருக்கலாம், விலையா இருக்கலாம், எந்த போர்ட்டில் அதை நம்ம அதை அனுப்ப முடியும், எல்லாமே இருக்கலாம். இதெல்லாம் தகவல் தான். கூகுளில் நீங்க பார்க்குற ஒன்று தகவல் தான். அமேசான்ல நீங்க பார்க்குற ஒன்று தகவல் தான். அதாவது தரவுகள் தான். இந்த தரவுகளை ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக நாம் பயன்படுத்தக்கூடிய தகவல்களாக, டேட்டாவிலிருந்து இன்ஃபர்மேஷனாக மாற்றிய அந்த பணியை செய்தது தான் தகவல் தொழில்நுட்ப புரட்சி, தகவல் புரட்சி. தகவல் புரட்சிங்கிறது அந்த கம்ப்யூட்டர், அந்த ஹார்ட்வேர் இல்லை, அதெல்லாம் வெறும் சாஃப்ட்வேர் இல்லை, அதெல்லாம் ஒரு பகுதி தான். அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எதுக்கு வேலை செஞ்சது? ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் இருக்குதுன்னா அது எதற்காக? எம்எஸ் வேர்டு மூலமாக ஒரு தகவல், எம்எஸ் எக்ஸல் மூலமாக ஒரு தகவல், அல்லது பவர் பாயிண்ட் மூலமாக ஒரு தகவலை நாம் உருவாக்குவதற்கும் பகிர்வதற்கும் எடுத்து சொல்வதற்காக தான் எம்எஸ் ஆஃபீஸ். அதுக்கு தான் வெப்சைட், அதுக்கு தான் மொபைல் ஆப். ஆக நம்ம டெக்னாலஜின்னு சொல்லும் போது அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் பத்தி பேசுறேன் இல்லையா, அது ரெண்டுமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். சாலையோட முக்கியத்துவம் சாலை இல்லை, அந்த சாலைக்கு மேல போகக்கூடிய வாகனங்கள் கூட இல்லை, அந்த வாகனத்தில் உள்ளே அமர்ந்து போகக்கூடிய நாம் தான் முக்கியம். அது ஒரு மொபிலிட்டி ரெவல்யூஷன், டிரான்ஸ்போர்ட் ரெவல்யூஷன். அதே போல தகவல் புரட்சிங்கிறது தகவல் தொழில்நுட்ப புரட்சியினுடைய அடிப்படை தகவலுடைய அடிப்படை என்பது நம்முடைய வளர்ச்சிக்காக, அது பிசினஸ் வளர்ச்சியோ பர்சனல் வளர்ச்சியோ, அது எதுவாக இருந்தாலும் அதை வளர்த்துக் கொள்வதற்கான அந்த தகவல் தான் நமக்கு அன்னைக்கு ஒரு ஜனநாயகம் மயப்பட்டு அனைவராலும் பெறக்கூடியதாக மாறி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. ஒரு தகவலை எடுப்பதற்கு நான் சென்னை போன்ற நகரங்களில் உள்ள நூலகங்களில் தான் போய் எடுக்க முடியும் இருந்தா எந்த அளவுக்கு தகவல் பரவி இருக்கும்? ஒரு முகவரிக்கு நான் ஒரு பெரிய சிக்கி ஃபிக்கி போன்ற அமைப்பை தான் தேடி போகணும்னா எந்த அளவுக்கு வர்த்தகம் பரவலாக இருக்கும்? இல்ல என்னுடைய பொருள்களை விற்கிறதுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மால்ல மட்டும்தான் விற்க முடியும்னா, அமேசான் மாதிரி இ-காமர்ஸ் இல்லாத போது, அல்லது D2C வர்த்தகம் எல்லாம் இல்லாத போது, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தின் மூலமா தான் விற்க முடியும்னா எவ்வளவு பேரால விற்க முடியும்? ஆக தகவல் தொழில்நுட்ப புரட்சி என்பது தகவல் புரட்சியை உருவாக்கி, தகவல் புரட்சி என்பது தகவலை ஆயுதமாக அனைவருக்கும் கொடுத்த காரணத்தினால் இந்த உலகத்துல மிகப்பெரிய சமூக பொருளாதார வளர்ச்சி உருவானது. டேட்டாவிலிருந்து இன்ஃபர்மேஷன். இப்போது நாம செயற்கை நுண்ணறிவுக்கு வருவோம். இந்த செயற்கை நுண்ணறிவு என்ன புரட்சி? இந்த செயற்கை நுண்ணறிவுங்கிறது டேட்டாவிலிருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததை போல இன்ஃபர்மேஷனில் இருந்து நாலெட்ஜை ஜனநாயகப்படுத்தக்கூடிய புரட்சி தான் இந்த செயற்கை நுண்ணறிவு புரட்சி. அதுக்கு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம போக வேண்டாம். அதை பத்தி பேசணும்னா நாள் கணக்கில் பேசலாம். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான்
நான் உங்களோடு பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு கருத்தை முழுமையாக பேசுவது சிறப்பாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷனே இவ்வளோ பெரிய மாற்றத்தை உலகத்துல கொண்டு வந்ததுன்னு சொன்னா, நாலெட்ஜ் ரெவல்யூஷன் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய தொழில் அல்லது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தொடர்பாக ChatGPT மாதிரியான லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்ல நீங்க உரையாடுறீங்க. நீங்க என்னன்னோ கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் அது பதில் மட்டும் குடுக்கல. உங்களை புரிந்து கொண்டு, உங்களை தொடர்ச்சியாக உங்களை புரிந்து கொண்டு, உங்களோடு அது மானசீகமாக பழகி, உங்களுக்கு தேவையான தரவுகளையும், தகவல்களையும் மட்டும் குடுக்கல. உங்களுக்காக அத பேக்கேஜ் பண்ணி ஒரு முழு அறிவாக தருகிறது. அது ரொம்ப முக்கியம். Googleல உங்களுக்கு கிடைக்கிறது இன்ஃபர்மேஷன். ChatGPTல உங்களுக்கு கிடைக்கிறது அறிவு. அது இன்ஃபர்மேஷன், இது நாலெட்ஜ். ஏன் நான் அறிவுன்னு நான் சொல்றேன்? அறிதல்னா என்ன? இப்போ எனக்கு முன்னாடி வந்து நிறைய தரவுகள் இருக்கலாம். ஒரு ஒரு நம்ம ஒரு ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸ் எல்லாமே டேட்டா. அந்த நம்பர்ஸ்ல இது உதாரணமா இது வரவு கணக்கு, இது செலவு கணக்கு. வரவு கணக்குல இன்னென்ன இனங்கள்ல நமக்கு வந்து வருமானம் வந்திருக்கு. செலவு கணக்குல இன்னென்ன இனங்கள்ல நமக்கு செலவு வந்திருக்குன்னு சொன்னா, அது இன்ஃபர்மேஷன். ஒட்டுமொத்தமாக இந்த நிறுவனம் சரியான பாதையில் தான் போயிருக்கா? நாம எப்படி வருமானத்தை குறைத்து, வருமானத்தை அதிகரிப்பதற்காக என்ன செய்யணும்? செலவை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இல்ல எந்த துறையில கூடுதல் கவனம் செலுத்தினால் மேலும் நமக்கு வருமானம் கிடைக்கும்? எப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு முழுமையான அறிவை கொடுப்பது தான் செயற்கை நுண்ணறிவு. ஏன் அப்படி சொல்றோம்? மனித மூளை எப்படி செயல்படுகிறதோ, அதைப்போல செயல்படக்கூடிய ஒரு செயற்கையான ஒரு முறை தான் ஏஐ. அது என்ன செய்யுதுன்னா, இந்த தரவுகளை எடுத்துக்கொண்டு, தகவல்களையும் எடுத்துக்கொண்டு, நம்ம மனித மூளை எப்படி இந்த தரவுகளையும், தகவல்களையும் வைத்துக்கொண்டு முடிவெடுக்கிறதோ, அந்த ஸ்ப்ரெட்ஷீட்ல இருக்கிற டேட்டாவ பார்த்து, அல்லது அதை பத்தி ஒரு ஆடிட்டர் வந்து ஒரு ரிப்போர்ட் குடுத்தாருன்னா, இன்ஃபர்மேஷன். அந்த ரிப்போர்ட்ட பார்த்து, நாம வந்து என்ன செய்றோம்னா, ஓகே, இதுல இம்பார்ட்டன்ஸ் இப்படி இருக்கு. இதுக்கு முக்கியத்துவம் குடுக்கலாம். இத இப்படி செய்யலாம் நம்ம முடிவெடுக்கிறோம் இல்ல. இந்த இந்த முடிவெடுக்கும் முறைய வந்து நம்ம பகுத்தறியும் திறன் நாம சொல்றோம். ரீசனிங் அப்படின்னு சொல்றோம். இந்த ரீசனிங்க வந்து நாம் செய்யலாம். நமக்காக நாம் கொடுக்கக்கூடிய டேட்டாவிலருந்து இப்ப ஏஐயும் செய்யலாம். அந்த ரீசனிங் தான் ஏஐ உடைய மிக முக்கியமான மாற்றம். பகுத்தறியும் திறன். பகுத்தறியும் திறன் யாருக்கு இருக்கு? மனிதர்களுக்கு தான் இருக்கு. எல்லா உயிரினங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. மனிதர்களுக்கு கூடுதலா இருக்கு. அப்படிப்பட்ட பகுத்தறியும் திறனை வந்து இப்ப நாம வந்து எந்திரத்துல இருந்து பெறும்போது, அது என்ன செய்யுதுன்னா, நம்முடைய ஒரு மூலையில நமக்கு குறைவான தரவுகள் தானே இருக்கும். குறைவான தகவல்கள் தானே இருக்க முடியும். தரவின் தரவையும் நாம் எப்படி பெற முடியும்? இப்போ நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சில மாதங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தேவை இருந்தது. நான் வந்து தகவல் அதாவது புத்தக பதிப்பு துறையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ கொண்டு போவதற்கான பல வேலைகள் செய்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு முறை வந்து எனக்கு ஒரு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் மெஷின்ஸ் பத்தி, அதனுடைய உருவாக்கம் பத்தி, அத பத்திலாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேவை வந்தது. அப்போ நான் இங்க பல பேர் சென்னையில என்னோட நண்பர்கள்கிட்ட கேட்டேன். ஏன்னா, அவங்க பப்ளிஷர் எனக்கு நிறைய பேர் தெரியும். அவங்க கிட்ட பேசும்போது, அவங்க போற போக்குல சில விஷயங்கள சொல்லுவாங்க. இந்த மெஷின், இந்த மேக் இப்படி பண்றோம், அப்படி பண்றோம்ன்னு ஏதோ கொஞ்சம் சொல்லுவாங்க. அதுக்கு மேல பேசுறதுக்கு அவங்களுக்கு நேரமும் இருக்காது. அத விட முக்கியமா விருப்பம் இருக்காது. அது எங்க வேலை. நீ எதுக்கு அதெல்லாம் கேட்கிற? ஃபைல் அனுப்பு, புக்க பிரிண்ட் பண்ணி குடுக்குறேன். அவ்வளோதானே உனக்கு வேணும். நீ எதுக்கு அதுக்குள்ள இருக்கிற ப்ராசஸ் என்ன ஏதெல்லாம் கேட்கிற? அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, ஒரு எங்களுடைய அ நிறுவனத்திலிருந்து ஐலெசாவிலிருந்து நாங்க சாட் புக்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட்ட உருவாக்கியிருந்தோம். அதாவது புத்தகத்தோட நீங்க உரையாடலாம். ChatGPTல ChatGPTயோட உரையாடுற மாதிரி புத்தகத்தோடு உரையாடலாம். நீங்க கேள்வி கேட்டால், பதில் புத்தகத்திலிருந்து வரும். புத்தகத்திலிருந்து மட்டும் தான் வரும். அதே போன்ற ஒரு ப்ராடக்ட்ட கொண்டு வந்தோம். அதுல வந்து அந்த புத்தகத்த உரையாடும்போது, நீங்க அந்த புத்தகத்த வாங்கி தான் அதோட உரையாடணும். அப்பதான் பப்ளிஷருக்கு பணம் கிடைக்கும். அதுல வந்து வாங்கும்போது அந்த பிரிண்ட் செய்வதற்கான ஒரு தேவை வந்தது. பிரிண்ட் ஆன் டிமாண்ட் மூலமா. பிரிண்ட் ஆன் டிமாண்ட்னா ஒரு பிரதி வேணுனா கூட பிரிண்ட் செய்து கொள்ளலாம். அந்த மெத்தட். தேவைக்கேற்ப அச்சிட்டுக் கொள்ளுதல். அச்சிட்டு அடுக்கி வைக்காம தேவைக்கேற்ப அச்சிட்டுக் கொள்ளுதல். அதனால அந்த தொழில்நுட்பத்த பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தது. நான் பல பேர கேட்கிறேன். குறைவான தகவல் தான் வருது. அந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் துறை சார்ந்த அந்த டிஜிட்டல் பிரிண்டர்ஸ விக்கக்கூடியவங்க கிட்ட கேட்டா,
அவங்க எனக்கு அவங்க மெஷினை பற்றிய ஸ்பெசிஃபிகேஷனையும் அதை வாங்கினா இவ்வளோ நல்லா இருக்குங்கிற கதையை தான் சொல்கிறாங்களே ஒழிய மார்க்கெட்டிங் தான் வருதே ஒழிய தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியல. கூகுள்லையோ அல்லது விக்கிபீடியாவிலையோ போனால் எனக்கு நிறைய கட்டுரைகள் கிடைச்சது. ஆனால் நான் ஒரு என்ஜினியர் கிடையாது. நான் வந்து ஒரு பிரிண்டிங் டெக்னாலஜிஸ்ட்லாம் கிடையாது. அதை போய் படிக்கும்போது எனக்கு போதுமான அளவுக்கு என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் முடிவெடுக்க முடியல. இந்த காலகட்டத்தில் நான் முழுக்க கிளாட்ல நான் கிட்டத்தட்ட வாரக்கணக்கில் முழுமையாக பிரிண்டிங் டெக்னாலஜி, பிரிண்ட் ஆன் டிமாண்ட், டிஜிட்டல் பிரிண்டர்ஸ், பைண்டிங் மெத்தட்ஸ் பற்றி எல்லாம் கேள்வி கேட்டு ஆதியோட அந்தமாக அந்த துறையில் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ எனக்கு இல்லைனாலும் கூட அவர்களோடு உரையாடக்கூடிய அளவில், அதை விட முக்கியமாக யாராவது பொய் சொன்னால் அது பொய்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு அறிவு இந்த 2 வாரத்தில் கிடைச்சிது. இந்த அறிவை நான் உள்ளபடியாக சொல்கிறேன். நான் நடைமுறையில வந்து கத்துக்கணும்னா அதுக்கு ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தாகணும். ஏன்னா அதுக்கு ஒரு பிசினஸ் நான் பண்ணி ஆகணும். அல்லது நண்பர்களை நம்பி இருந்தா ஒரு அளவுக்கு மேல கிடைச்சிருக்காது. ஆனா கிளாட் என்ன செய்யுது? நான் சொல்றேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு. ஒரு பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சிஸ்டத்தை இதை எப்படி உருவாக்கலாம்? அது ஒரு பெரிய பதிலை கொடுக்குது. அதில் போய் மறுபடியும் நான் கேள்வி கேட்குறேன். மறுபடியும் கேள்வி கேட்குறேன். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். பெர்ப்ளெக்சிட்டியில் போயிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து அதை கேட்குறேன். இல்லை அது சாட்ஜிபிடியில் போய் வேற ஒரு மாதிரியாக கேட்குறேன். இப்படி செய்து எனக்கு அந்த இண்டஸ்ட்ரியை பற்றிய ஒரு கிராஸ் செக்ஷன் 2 வாரத்தில் கிடைச்சிது. அதன் பிறகு நான் அதை விடாம அப்படிப்பட்ட எந்திரங்களை ஒரு வேலை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணா என்ன அப்படின்னு, அதாவது எனக்கு அப்படி அப்படி ஒரு பிஸ்னஸ் பிளான்லாம் கிடையாது. ஆனால் அதை நான் ஒரு கேள்வியாக எடுத்துக்கொண்டு நானே வந்து ஒரு டிஜிட்டல் பிரிண்டரை மேனுஃபேக்சர் பண்ணால் என்ன செய்யணும், நானே வந்து ஒரு பைண்டிங் மிஷினை மேனுஃபேக்சர் செய்யணும்னா என்ன செய்யணுங்கிறத ஒரு ஒரு கேமாக எடுத்துக்கொண்டு வார கணக்கில் நான் அதோடு உரையாடும் போது ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அல்லது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவருடைய அளவுக்கு இல்லைனாலும் கூட அவர்கள் என்ன மொழியில் இதை பேசுவார்களோ, என்ன விஷயங்களை பேசுவார்களோ, என்ன பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அல்லது அசம்பிளி லைன் பற்றி பேசுவாங்களோ அதை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதைத்தான் சொல்கிறேன். ஏஐ என்பது வெறும் இன்ஃபர்மேஷன் இல்லை. இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே இருக்கு. கோடிக்கணக்கில் இருக்கு. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய நூலகம் இருக்கு. கொள்ள முடிகிறது. இது எவ்வளவு பெரிய ஜனநாயகப்படுத்து. நான் சொல்றது ஒரு சின்ன உதாரணம். நீங்க பெரிய அளவுக்கு எடுத்துக்கங்களேன். உங்களுடைய பல்வேறு விஷயங்களை பற்றி யோசிச்சு பாருங்களேன். மார்க்கெட்டிங் பத்தி தெரிஞ்சுக்கணும், ப்ரொடக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்போர்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஃபினான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், அல்லது சொந்த வாழ்க்கையிலன்னு சொன்னா மருத்துவத்தை பத்தி, உடல்நலம் பற்றி, பல்வேறு உறவுகள் பற்றி, உலகத்தை பத்தி, கலையை பத்தி, இலக்கியத்தை பத்தின்னு நீங்க வந்து ஒரு அறிவு பயணத்தை இந்த சாட்ஜிபிடி போன்ற எல்எல்எம் மூலமாக நீங்க செய்ய முடியும். கூகுள், விக்கிபீடியா என்பது ஒரு விதமான ரெஃபரன்ஸ்ன்னு சொன்னா, இந்த ஏஐங்கிறது வந்து உங்களுடைய நண்பன், உங்களுடைய வாத்தியார், உங்களுடைய சிஷ்யன், எல்லாத்தை விட முக்கியமா உங்களுடைய பர்சனல் செக்ரட்டரி, உங்களுடைய உதவியாளர். சில ஆயிரங்கள் செலவு பண்ணாவே உண்மையிலே நிறைய விஷயம் நடக்கும். அதை செய்யக்கூடிய ஒரு கன்சல்டன்ட். இது அத்தனையும் ஒன்று திரண்ட இந்த எல்எல்எம் அப்படின்றதுனுடைய பலன் என்ன தெரியுங்களா? இப்போ எனக்கு இது தெரியலன்றதுல இருந்து எதையுமே ஆரம்பிக்க கூடாதுங்கிறது தான். உங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கேள்வி கேட்க தெரிஞ்சா மட்டும் போதும். அந்த கேள்வியை கூட முதல் கேள்வி தெரிஞ்சா போதும். 2, 3, 4 கேள்விகளை அதுவே சொல்லிக் கொடுக்கும். ஆக இன்னைக்கு அறிவுங்கிறது வந்து எவ்வளவு வேகமாக ஜனநாயகப்பட்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டுமானாலும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் அதை முழுமையாக என்னுடைய மொழியிலேயே நான் தெரிந்து கொள்ள முடியும். இது அத்தனையும் ஆங்கிலத்தில் இருந்தாலும் கூட எனக்கு இந்த பதிலெல்லாம் தமிழ்லே கொடுன்னு கேட்டாலும் தமிழ்ல கொடுக்குமே. யாராவது எங்களை மாதிரி டிரான்ஸ்லேஷன் கம்பெனி எல்லாம் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாதான் அதெல்லாம் படிக்க முடியும்னா எந்த ஜென்மத்துக்கு படிக்கிறது? சாத்தியமே இல்லை. யார் செலவு பண்ணுவாங்க மொழிபெயர்க்கிறதுக்கு? இப்போ அப்படி கிடையாது. நான் திடீர்னு உக்காந்துட்டு வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போன வருஷம் மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்ஸ் நகரங்களுக்கு போயிருந்தேன். அப்படி போகும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த முறை வந்து இதை பற்றி தகவல்கள் எல்லாம் தமிழ்லேயே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்ஜிபிடி, கிளாட்ல வந்து பல விஷயம் செய்யும்போது
எல்லாத்தையும் தமிழ்லே தகவல்கள் உரையாடி நான் எடுக்க ஆரம்பிச்சேன். இதுல என்ன ஒரு பெரிய முக்கியமானதுன்னா, அதனுடைய அந்த மொழித்திறன் எவ்வளவு மேம்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த தகவல்களை நான் வந்து ஆங்கிலத்தின் மூலமாக தான் எடுக்கணுங்கிற கட்டாயம் எனக்கு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்களை எனக்கு ஏற்றார் போல அது கொடுக்கும். அது ரொம்ப முக்கியமானது. இப்ப யாரு கேட்டாலும் ஒரே தகவல் குடுத்தா, அது வந்து டிஜிட்டல் புக், புக் அது. யாரு வந்து செயின்ட் பீட்டர்ஸ் பத்தி யார் கேட்டாலும், ஒரே மாரி விருப்பங்களை நான் சொல்றேன். எனக்கு வந்து இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ஸ்ல இருக்கக்கூடிய புக் ஷாப்ஸ்க்கு நான் போகணும். எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் கேட்டபோது, நான் ஏற்கனவே என்னை பற்றி என்ன அது தெரிஞ்சு வச்சிருக்கிறதோ, அந்த அடிப்படையில இந்த பர்ட்டிகுலர் புக் ஷாப்புக்கு போங்கன்னு சொல்ற அளவுக்கு அது எனக்கு உதவி செய்கிறது. அதனால தான் சொன்னேன் அது பெர்சனல் அசிஸ்டன்ட். ஆக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது ஒரு அறிவு புரட்சியின் தொடக்கம். ஒரு சில நிறுவனங்கள், ஒரு சில நபர்கள், ஒரு சில ஸ்காலர்ஸ் அல்லது எக்ஸ்பர்ட்ஸ், கன்சல்டன்ட்ஸ் இவர்களிடம் மட்டும் தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய அறிவை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும்போது, அது எப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கும்? ஜாக்மா என்கின்ற ஒரு நபர், ட்ரேட் லீட்ஸ் என்கின்ற ஒரே ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு, ஒட்டுமொத்த சீனாவுல வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி புரட்சியை செய்ய முடியும் என்றால், அவர் நிறுவனமே ஒரு மல்டி பில்லியன் கம்பெனியாக மாறி, இன்னைக்கு அவர்களே ChatGPT போல LLMலாம் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மாற முடியும். இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸ், இம்போர்ட்டர்ஸ் கூட அதை பயன்படுத்தி வளர முடிகிறது. அதாவது ஒரு தொழில்நுட்ப புரட்சியை வந்து ஒரு தகவல் புரட்சியாக அதை மாற்றி, உலக வர்த்தகத்தையே ஜனநாயகப்படுத்தி இருக்கிறார் ஜாக்மா என்று சொன்னார். இந்த AI அப்படிங்கிறது வந்து அறிவு புரட்சியை உருவாக்கி, அறிவை ஜனநாயகப்படுத்தியிருக்கிறது. அப்போ உங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய வாழ்க்கைக்கு, குறிப்பாக உங்களுடைய பிசினஸுக்கும், சொந்த வேலை வாய்ப்புக்கும், தொழில் அல்லது உழைப்பு முன்னேற்றத்துக்கும் தேவையான அறிவுக்காக எவ்வளவு சுலபமாக நீங்க வந்து AI பயன்படுத்த முடியும் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அது அது ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன். அது நாம் வாழும் காலத்தில் உருவாகி இருக்கிறது என்பதால், நாம் எல்லாம் நிறைய கொடுத்து வைத்தவர்கள் தான் சொல்ல முடியும். ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் இது சாத்தியமே இல்ல. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அது அப்புறம் வரும். ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இது நம்முடைய ஒரு அறிவு துணைவன். இந்த அறிவு துணைவனுக்கு பல வேலைகள் நம்ம குடுக்கலாம். ஆனா அடிப்படையில அறிவு என்பதுதான் மிக முக்கியமான வேல்யூ நாம் ஏஐலிருந்து பெறுவது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம இன்னொரு நாள் கூட பேசலாம். அதாவது வந்து அதனுடைய அதுல எப்படி பிசினஸ் பண்றதுங்கிறதுலாம் 2வது என்ன பொறுத்தவரையில. நான் அனைவருக்குமானது நான் பேசுறேன். சரி. இதனுடைய எதிர்காலத்த பத்தி பேசும்போது, இதே விஷயத்த கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். தரவு டேட்டாவிலிருந்து இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன்ல இருந்து நாலெட்ஜ். நாலெட்ஜ்ல இருந்து என்ன? வழக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா, டேட்டாவிலிருந்து இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன்ல இருந்து நாலெட்ஜ், நாலெட்ஜ்ல இருந்து விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பேரறிவு. அது தத்துவ சார்ந்த விஷயம். நான் அதுக்குள்ள போல. இப்போ இந்த அறிவு புரட்சியான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அடுத்து என்ன செய்யும்? இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பும் இருக்கு, ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கு. வாய்ப்புங்கிறது என்னன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இத வந்து நமக்கு துணை புரிகிற அதே நேரத்துல, ஏஐ ஏஜென்ட்ஸ் மாதிரியான மென்பொருள்களோ, அல்லது அந்த ஏஜென்ட்ஸ் செயல்படும் ரோபாட்ஸ் போன்ற கருவிகளோ, அது மொபைல் ஃபோனா இருக்கலாம், கம்ப்யூட்டரா இருக்கலாம், ரோபாட்டா இருக்கலாம். எல்லா கருவிகளுமே இருக்கும். இந்த கருவிகள் அனைத்தும் இந்த அறிவினுடைய மையங்களாக மாறும். அதாவது மனிதர்களுக்கும், கருவிகளுக்கும் இடையிலான வித்தியாசமே குறையும். நான் கருவின்னு சொல்றது, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சின்ன டிஜிட்டல் டிவைஸாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், ரோபாட்டாக இருக்கலாம். அதிலே சின்ன ரோபாட், பெரிய ரோபாட் என்ன வேணா இருக்கலாம். இந்த எந்திரங்கள் எல்லாம் எல்லா இடங்கள்லயும் இருக்கும். உங்கள் கார் கூட ஒரு எந்திரமாகத்தான் இருக்கும். உங்க கார் கூட ஒரு ரோபாட் தான் பிராக்டிகலா. எதிர்காலத்தில் உங்களுடைய கார் கூட ஒரு டிரான்ஸ்போர்ட் ரோபாட் தான். ஏன் உங்க வீடு கூட வந்து ஒரு லிவிங் ரோபாட் தான். நீங்க போகக்கூடிய எல்லா இடங்கள்லயும் ஒரு ஏஐ பவர்ட் அல்லது ஒரு ரொபாட்டிக் ப்ராசஸ் உள்ள ஒரு பொருளோட தான் நீங்க உறவாட போறீங்க.
உங்களுடைய ஷாப்பிங், சினிமா, ஸ்கூல், வேலை செய்யும் இடம், பிஸ்னஸ் செய்யும் இடம், எல்லா இடங்கள்லையுமே இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்க போகிறது. அப்போ எதிர்காலத்துல வந்து மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். அது நமக்கு வரமாக இருக்கலாம், சாபமாக இருக்கலாம். ஆனா தவிர்க்க முடியாது. இப்ப என்ன சொல்ல வராங்க? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல மிக முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறவங்க இத எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு பக்கம் ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த எந்திரங்கள் கையில போயிடும். அது எந்திரங்களே முடிவு செய்து கொள்ளும். இப்ப நீங்க வந்து உங்களுடைய சார்பாக இருக்கக்கூடிய 2 எந்திரங்கள் முடிவு செய்து கொள்ளும். உங்க ரெஃப்ரிஜிரேட்டர்ல பால் இல்ல அப்படின்னு சொன்னா, பால் இல்லங்கிற தகவல வந்து Blinkitக்கு தகவல் அனுப்புற வேலைய வந்து உங்க ரெஃப்ரிஜிரேட்டரும், Blinkitடைய ஆப்பும் செஞ்சுரும். உங்களுக்கு அங்க வேலையே கிடையாது. பால் வந்தா குடிக்கிறது தான் நமக்கு வேலை. இப்படி எல்லாத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 40, 50% வேலைகள் பறிபோகும். ஒரு 30, 40% பிசினஸ்கள் காணாம போகும். இந்த ஆட்டோமேஷனால. அது மிகப்பெரிய அபாயம். ஆனா, அந்த அபாயத்தை தவிர்க்க முடியுமான்னா, பிராக்டிகலா தவிர்க்க முடியும்னு நமக்கு தோணல. ஏன்னா, மனித இனம் இதை போன்ற கட்டங்களை தாண்டி, தாண்டி, தாண்டி தான் வந்திருக்கிறது. இன்னைக்கு இயல்பாக உங்களுக்கு தெரியக்கூடிய மொபைல் ஃபோனும், கம்ப்யூட்டரும் ஒரு காலத்துல புரட்சி தான். காரும், ரெஃப்ரிஜிரேட்டரும் ஒரு காலத்துல கிடையாது. அதுவும் வேற ஏதோ ஒன்றை மாத்திட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. அப்போ நாளைக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்றாங்கன்னா, மனிதர்கள் வந்து திரும்ப திரும்பவும் செய்யும் வேலைகளையோ, அல்லது கடுமையான வேலைகளோ செய்வதிலிருந்து விடுபட்டு, அவர்கள் வந்து முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு, கலை, மனிதனுடைய வெளிப்பாடுகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிக நேரம் செலவு செய்வாங்க. அதாவது நம்முடைய கற்பனை திறன், படைப்பு திறன், அறிவு இது தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக நாம் தான் செயல்படணும் அப்படின்ற மாரியான விஷயங்கள்ல நம்ம கூடுதலான நேரத்தை செலவு எடுத்துக்கொள்வோம். நிறுவனங்கள் அந்த விஷயங்கள்ல அதிகமாக செயல்படும். ஸ்கில் பேஸ்ட் எக்கானமில இருந்து நாலெட்ஜ் பேஸ்ட் எக்கானமிக்கு நாம மாறுவோம். அந்த நாலெட்ஜ்லயுமே கூட வெறும் டேட்டாவாக இல்லாமல், இன்ஃபர்மேஷனாக இல்லாமல், கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன் மாதிரியான விஷயங்கள் இருக்கிற பட்சத்துல அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுக்கு எல்லாமே மாறுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆனா எதிர்காலத்துல அது அப்படித்தான் இருக்கும். அப்படின்னு ஒரு கருத்து இன்னைக்கு பரவலாக பேசப்படுகிறது. அதை நேரடியாக எங்களுடைய துறைகள்ல நாம் பார்க்கிறோம். என்னை அறிமுகப்படுத்தும்போது ஒண்ணு சொன்னாங்க. நான் வந்து 2 நிறுவனங்கள் நடத்துறேன். பப்ளிஷிங், புக் பப்ளிஷிங் அப்படிங்கிறது நான் நடத்தக்கூடிய 2வது பிசினஸ். முதல் பிசினஸ் ஏஐ சம்மந்தப்பட்டது. இந்த பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில எனக்கு ஓரளவு ஈடுபாடு இருந்ததுனால, நான் ஏஐ வந்து பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில தான் முதல்ல கொண்டு வர்றதுக்கான முயற்சிய வந்து நான் எடுத்தேன். அப்படி எடுக்கும்போது, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு புத்தகத்த வெளியிட்டோம். அந்த புத்தகத்தின் பேர் அச்சம் தவிர். அந்த புத்தகம் என்னன்னா, செயற்கை நுண்ணறிவு துறை புத்தக பதிப்பு துறையில என்ன மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை பற்றிய புத்தகம். அந்த புத்தகத்தை வந்து நதீம் சாதிக் அப்படின்னு சொல்லிட்டு, யுகே ஒரு அவர் ஒரு ஏஐ கம்பெனி நடத்துறாரு. பப்ளிஷிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிறாரு. அவர் எழுதிய புத்தகம் அது. ஆங்கிலத்தில வந்து ஷிம்மர் டோன்ட் ஷேக் அப்படின்னு அவருடைய தலைப்பு. அதாவது அ மிளிர், ஜொலி, அ அதிர்ந்து போகாதே அப்படின்ற மாரி ஒரு இங்கிலீஷ்ல மீனிங். தமிழ்ல அதை நாங்க அச்சம் தவிர் அப்படின்னு போட்டிருந்தோம். பாரதியாருடைய ஆத்திச்சூடியின் முதல் வரியில. அந்த புத்தகத்த வந்து நான் ஏஐ மூலமாக மொழிபெயர்த்தேன். 25 வருஷமா மொழிபெயர்ப்பு துறையில இருக்கேன். நெறைய மொழிபெயர்த்திருக்கிறேன். இந்த புத்தகத்த வந்து எங்களுடைய ஐலேசா ஏஐ மூலமாகவே நாங்க மொழிபெயர்த்தோம். அதை மொழிபெயர்த்துட்டு எடிட் பண்றது என்னுடைய வேலை. ஏஐ பண்ணாலும் ஹியூமன் வேணும். ஏன்னா அது கிரியேட்டிவிட்டி சம்மந்தப்பட்டது. ஒரு 180 பக்கம் இருக்கக்கூடிய புத்தகத்த வந்து நானு மொழிபெயர்த்து, மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு நாள்ல முடிஞ்சிருச்சு. அதை நான் எடிட் செய்தேன். எடிட் செய்த பிறகு அதை நம்ம அச்சிட்டு கொண்டு வந்தோம். அந்த எடிட் செய்வதற்கு எனக்கு எடுத்துக்கொண்ட நேரம்னு பார்த்தீங்கன்னா, பிராக்டிகலா சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 4 நாள் அளவுக்குள்ள தான் இருக்கும். ஆனா, அந்த நேரத்தில நான் ஒரு இன்டர்நேஷனல் புக் ஃபேர்ல இருந்தேன். பெய்ஜிங் இன்டர்நேஷனல் புக் ஃபேர்ல. அங்க வந்து இதே ஏஐ பத்தி பேசுறதுக்காக தான் போனேன். ஸ்டால் போட்டிருந்தோம். ஒவ்வொரு நாள் மாலையில ஹோட்டல்ல எனக்கு கிடைச்ச நேரத்தில தான் நான் எடிட் பண்ண முடிஞ்சது.
வழக்கமான முறையில் 150 பக்கம் உள்ள ஒரு புக்கை வந்து நான் மொழிபெயர்க்கணும்னு முடிவு பண்ணால் 2 மாதம் ஆகும். அல்லது வழக்கமான முறையில் எடிட் பண்ணணும்னு பார்த்தா அட்லீஸ்ட் 2 வாரமாவது ஆகும். நான் வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படின்னு ஒரு 10 நாளில் அந்த புத்தகத்தை முடித்து 25ஆம் தேதி சென்னைக்கு வந்து 28ஆம் தேதி புத்தகம் வெளியீடு. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டைம் பற்றி யோசித்து பாருங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பதிப்புத்துறையில் நினைச்சு கூட பார்க்க முடியும். 300 பக்கம் உள்ள புத்தகம் தான் நான் எடுக்க முயற்சி பண்ணேன். இந்த புத்தகம் வந்து மீ அறிவுன்னு ஒரு புத்தகம். சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு இங்கிலீஷில் வந்த புக்குடைய ஒரு தமிழாக்கம். ரொம்ப முக்கியமான புக்கு. ஏஐ பிரச்சனைகளை பற்றிலாம் இது நிறைய பேசுது. இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 600 பக்கத்துக்கு இருக்கு. இந்த புத்தகத்தை ஒரு மனித மொழிபெயர்ப்பு மூலமாக செய்தோம். போன வருஷம் வந்த புக்கு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8 மாதம் 10 மாதம் ஆச்சு இந்த புத்தகத்தை கொண்டு வர்றது. ஒரு 1,50,000 ரூபா செலவாச்சு டிரான்ஸ்லேஷனுக்கு மட்டும். ஆனால் இன்னைக்கு இதே புத்தகத்தை நான் ஏஐ மூலமாக எங்கள் தொழில்நுட்பத்தின் மூலமாகவே பண்ணால் இது ஒரு நாளில் டிரான்ஸ்லேட் ஆகிடும். ப்ராபப்ளி ஒரு மாதத்தில் எடிட் பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய ப்ரொடக்டிவிட்டி கெயின் நீங்கள் இப்போ கேட்கலாம். அப்படின்னா 8 மாதம் வேலை செய்கிற ஒருத்தருடைய வேலை போயிடுச்சு இல்லை அப்படின்னு. இல்லை, மொழிபெயர்ப்பாளர்கள் எடிட்டர்களாக மாறினா 8 மாதத்தில் இந்த மாதிரி 8 புக்கு கொண்டு வருவாங்க. அவங்க வருமானம் குறையவே குறையாது. ஆனால் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மிக குறைவான செலவிலே இதை பதிப்பிக்க முடியும் என்றால் நிறைய புத்தகங்களை நாங்கள் பதிப்பிக்க முடியும். வாசகர்களுக்கு நிறைய புத்தகம் கிடைக்கும். இது ஒரு ஜீரோ சம் கேம் கிடையாது. இது ஒருத்தர் வேலை போயிடுச்சு அதனால வந்து நஷ்டம்னு இல்லை. அவருடைய வேலையை வந்து எடிட்டிங்கில் அதுதான் நாலேஜ். ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப போர் அடிக்கிற ரெப்பிட்டேட்டிவான விஷயங்களை மெஷின் செய்த பிறகு மனிதனாகிய நான் மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்களை நாங்கள் செய்தோம் சொன்னால் அதனுடைய அவுட்புட்டும் நல்லா இருக்கும், நேரமும் மிச்சமாகும், செலவும் கம்மியாகும், நல்ல ப்ராடக்டும் கிடைக்கும். இது வந்து கண்கூடாக நான் ஏஐ பயன்படுத்தி பார்த்த ஒரு உண்மை. இதை நான் பல துறைகளுக்கு, மார்க்கெட்டிங்க்கு, சேல்ஸுக்கு, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு, ஃபினான்ஸுக்கு எல்லா இடங்கள்லையும் கொண்டு போக முடியும். ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி 4 முழுக்க எக்ஸல் ஷீட்டை வச்சுக்கிட்டு நான் வந்து பாடுபடுறதை விட அதை ஒரு ஏஐ ஏஜென்ட் கிட்ட கொடுத்துட்டு நான் கஸ்டமரோட உட்காந்து ரொம்ப நேரம் செலவு செய்ய முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய அலுவலகங்கள் எல்லாமே நம்மளை எந்திரமா மாற்றி வச்சிருக்கு. நாம் மெக்கானிக்கலாக இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை மெக்கானிக்கலாக இருக்கு. நாம் எந்திரங்களாக மாறி இருக்கிறோம். ஒரே வேலையை ஆண்டு முழுக்க, சிலர் வாழ்நாள் முழுக்க ஒரே வேலையை திருப்பி 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 செஞ்சு நாம் மிஷினாக மாறி இருக்கிறோம். இப்போ அந்த திருப்பி திருப்பி செய்கிற வேலையெல்லாம் மிஷின் கிட்ட கொடுத்துட்டு எது கிரியேட்டிவ் ஆனதோ, எது மாற்றத்துக்கானதோ, இன்னும் சொல்ல போனால் எங்க மக்களோட நான் அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த வேலையை நாம் செய்யும்போது அது சிறப்பாக இருக்குமா இருக்காதா? இந்த கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்க. ஆக ஒவ்வொரு யுகத்திலும் தொழில்நுட்ப மாற்றம்ங்கிறது நடந்துகிட்டே வரும்போது அது தவிர்க்க முடியாதாக இருக்கும்போது நாம் யோசிக்க வேண்டியது அச்சம் அல்ல. அச்சம் தவிர்த்து நாம் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, அறிவு சார்ந்து நடக்கிற இந்த மாற்றத்தை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய மனிதம் சார்ந்த செயல்பாடுகள், அது சார்ந்த திறன்கள், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நோக்கி நாம் நகர்றோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்த கேள்வி கேட்கலாம், இதெல்லாம் எல்லாருக்கும் சாத்தியமா? எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அறிவுங்கிறது நேத்து வரையில, இன்னைக்கு வரையில ஒரு சிலருக்கு மட்டுமே தானே இருந்தது. இப்ப அறிவு ஜனநாயகம் ஆயிருக்கு. உண்மையிலே எல்லாருக்கும் சாத்தியம். திறன்கள் தான் சம்பாத்தியம் நினைச்ச காலம் மாறி திறன்கள் எந்திரத்திட்ட கொடுத்து மற்றவர்களோட பழகிறது, மற்றவங்களை மதிக்கிறது, மற்றவங்க பிரச்சனையை முகம் கொடுத்து கேட்கறது, இனோவேட்டிவா தீர்வுகளை சொல்லக்கூடிய எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குது. உண்மையிலே பார்த்தா நம்ம இயல்பாகவே மனிதர்கள் அப்படித்தானே இருந்திருக்கிறோம். இந்த மெக்கானிக்கல் லைஃப்ங்கிறதே கடந்த ஒரு தொழில் புரட்சிக்கு பிறகு ஒரு 100 வருஷத்துல உலகம் அப்படி இருக்கு, மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே. ஒரு விதத்துல நம்ம பழைய காலத்துக்கு திரும்பி போறோம்னு தோணுது. அன்னைக்கு இந்த மாதிரியா 9 to 5 ஜாப்ல உட்காந்துக்கிட்டு மிஷின் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தோம்? கிடையாது. மனித குலத்தின் தொடக்க நாள்ல இருந்து மக்கள் எப்படியோ வாழ்ந்துருக்கிறாங்க. இப்பதான் நாம வந்து அதுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம். இப்ப அதுல இருந்து விடுதலை ஆகுறோம். விடுதலையாகி
இந்த மெக்கானிக்கல் வேலையை அதை கொடுத்துட்டு வேற 1008 வேலைகள் நம்ம செய்யலாம். வரும். எப்படி வரும்ன்றதுக்கு உதாரணம் சொல்றேன். மொபைல் ஃபோன் புரட்சி வர்றதுக்கு முன்னாடி, மொபைல் ஃபோன் அல்லது டெலிகாம் சார்ந்து இவ்வளவு வேலை வாய்ப்புகள் வரும்னு யாராவது கற்பனை பண்ணியிருப்பாங்களா? லேண்ட்லைன் காலத்துல, எதிர்காலத்துல வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியில வந்து பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும்னு யாராவது சொன்னா நம்பியிருப்போமா நாம? லேண்ட்லைன் காலத்துல. அந்த அந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு புரியும் நான் சொல்றது. அதேபோல எதிர்காலத்துல இந்த இந்த எந்திரங்கள் அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஒரு பார்ட்ட எடுத்துக்கிட்டா, இன்னொரு பார்ட்ல நாம வந்து வெவ்வேறு விஷயங்களை செய்ய முடியும். நிச்சயமா எதிர்காலத்துல எல்லாமே எந்திரங்கள் இருக்க தான் போகுது. நான் சொன்னதைப் போல நம்ம பார்க்கறதெல்லாம் எந்திரம் தான். தலைக்கு மேல ட்ரோன்ஸ் தான் பறக்க போகுது. பலவிதமான புதிய டிரான்ஸ்போர்ட் முறைகள் இருக்க போகிறது. நம்முடைய மருத்துவ முறைகள் முழுக்க மாறப்போகிறது. நமக்கு வந்து உணவு வரக்கூடிய அந்த ஃபுல் சப்ளை செயின் மாறப்போகுது. பொருள்கள வெவ்வேறு இடங்கள்ல இறக்குமதி செய்வதற்கு பதிலாக, ஸ்மார்ட் ஃபேக்டரிஸ் மூலமாக பக்கத்திலேயே நம்ம வந்து அத உருவாக்க போகிறோம். கல்விங்கிறது வந்து முற்றிலும் வந்து கிரியேட்டிவான, ஆர்டிஸ்டிக்கான, இன்னும் சொல்லப்போனா ஹியூமனிஸ்டிக்கான முறையாக மாறப்போகிறது. மார்க் எடுக்கிறது, வெறும் ஸ்கில்லு, மனப்பாடம் பண்றது, இல்ல நீட் எக்ஸாமுக்கு வந்து கோச்சிங் போறேன்னு சொல்லிட்டு லைஃப் டார்ச்சர் ஆகுதே! இதெல்லாம் எதிர்காலத்தில செல்லுபடி ஆகாது. என்னைக்கு வந்து கால்குலேட்டர்ன்னு ஒண்ணு வந்ததோ, அப்பயே நம்ம வாய்ப்பாடுங்கிற ஒரு விஷயத்த நிறுத்திட்டோம். அதுவும் கூட என் வயசுக்காரங்களுக்கு தான் தெரியும். வாய்ப்பாடு தெரிஞ்சவன் தான் பெரிய மேத்தமேட்டிஷியன் ஸ்கூல்ல. ஆனா, இன்னைக்கு யாராவது அத பத்தி யோசிக்கிறோமா? ஆக காலத்துக்கு ஏற்று நடக்கக்கூடிய மாற்றத்துல, இந்த ஸ்கில் அல்லது நெறைய இன்ஃபர்மேஷனையே நாலெட்ஜ்ன்னு நெனச்சுக்கிட்ட அந்த காலம் மாறி, உண்மையான அறிவு அப்படிங்கிறது எப்ப வேணாலும் எனக்கு கிடைக்கும். என்கிட்ட அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருந்தா போதும். நான் எப்படி வாய்ப்பாடு தெரிஞ்சுக்காம, நீங்க என்ன சொன்னீங்கனாலும் இன்ஸ்டன்ட்டா மொபைல்ல நானு கால்குலேட்டர் ஆப் எடுத்து கணக்கு போட்டு பார்க்கறனோ, அதேபோல உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலெட்ஜ் வேணும்னா, அது இன்ஸ்டன்ட்டா எனக்கு கிடைக்கும். அந்த நாலெட்ஜ தேட மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும். Googleல சர்ச் பண்ண தெரிஞ்சுக்கிற மாதிரி, எனக்கு ChatGPTல அந்த நாலெட்ஜ எடுக்க தான் எனக்கு தெரியணும். அதுவும் கூட அடுத்த கட்டத்தில, நான் என்னுடைய டிஜிட்டல் ட்வின்னை வந்து உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அறிவு, என்னுடைய விருப்பம், நான் பழகுற முறை, எனக்கு எதெல்லாம் வேணும் என்பதை தெரிந்த அந்த டிஜிட்டல் அசிஸ்டன்ட், எனக்கு நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத இன்னைக்கு முன்கூட்டியே சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து சூழல் வரும்போது, என் வாழ்க்கை வந்து ரொம்ப நிம்மதியாகவும், குறைவான டென்ஷனோட இருக்க வாய்ப்பு இருக்கு. அது பெர்சனல் லைஃபா இருக்கலாம், புரொஃபஷனல் லைஃபா இருக்கலாம், பிசினஸ் லைஃபாக இருக்கலாம். ஆக ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரக்கூடிய அறிவு புரட்சி அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கும் மிக, மிக பெரிய ஒரு ஒரு ஆயுதம். இது ஒரு பெரிய அளவுக்கு உலகத்தை புரட்டி போட போகிறது. ஏற்கனவே புரட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகள்ல அறிவையே சொத்தாக வைத்துக்கொண்டு, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிய வச்சுக்கிட்டு, எல்லாத்தையும் வந்து அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருகிறது. உலகத்தோட எந்த மூலையில இருக்கக்கூடியவங்களுக்கும் அறிவுங்கிறது வந்து இயல்பாக கிடைக்கும். அது எவ்வளவு சுலபமாக எப்படி இன்னைக்கு வந்து டெலிஃபோன ஜனநாயகப்படுத்தணுமோ, அல்லது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன ஜனநாயகப்படுத்தணுமோ, அதுபோல அறிவை ஜனநாயகப்படுத்தும்போது, இந்த அறிவு சார்ந்த அதிகாரங்கள் வந்து ஒரு கேள்விக்குள்ளாகும். உண்மையிலேயே வந்து சாதாரண மக்களை பொறுத்தவரையில, வளரும் நாடுகளான நம்மை போன்ற நாடுகளை பொறுத்தவரையில, ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வந்து ஒரு மிக, மிக அற்புதமான வாய்ப்புன்னு நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்த மிகப்பெரிய தடை உடைந்திருக்கிறது. இருப்பதிலே மிகப்பெரிய தடையான மொழி தடை உடைந்திருக்கிறது. யாரிடம் இருந்துமாலும், எந்த மொழி அவங்க பேசினாலும், நான் என் மொழியிலே அவங்களோட பேசுவேன். ஒரு சின்ன மொபைல் ஆப் மூலமாக என்று சொல்லும் பொழுது, அது வேற ஒரு உலகத்த வந்து நமக்கு உருவாக்கி இருக்கிறது. எனக்கு மிகப்பெரிய கணித அறிவு வேண்டாம், மிகப்பெரிய ஃபினான்ஸ் அறிவு வேண்டாம், மிகப்பெரிய மேனேஜ்மென்ட் அறிவு வேண்டாம். கொஞ்சம் இருந்தா போதும். அறிவு இல்லாம இருக்கக்கூடாது. கொஞ்சம் இருந்தா போதும். மீதிய வந்து நான் ஏஐ மூலமாக பெற்றுக்கொள்வேன். அதை சரியாக பெற்றுக்கொள்வதற்கான அறிவு மட்டும் தான் எனக்கு வேணும். அந்த அறிவுங்கிறது, அது நம்முடைய மதிப்பீடுகள், விழுமியங்கள், நம்முடைய படைப்புத் திறன், கற்பனைத் திறன், படைப்பாக்கத் திறன், புத்தாக்கத் திறனோட சம்பந்தப்பட்டது. அதில் கவனம் செலுத்துவது மிக முக்கியமானது. நாம் அதை நோக்கி தான் போகிறோம். எனவே செயற்கை நுண்ணறிவினுடைய எதிர்காலத்த பத்தி நெறைய பேசலாம்னாலும் கூட, நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்னவென்றால், செயற்கை நுண்ணறிவுங்கிறது புதிய வாசலை திறந்து வைத்திருக்கிறது. அதில் பயணம் செய்யும்போது, பழைய பிரச்சனைக்கான தீர்வை தேடாதீர்கள். பழைய பிரச்சனைக்கான தீர்வுக்காக செயற்கை நுண்ணறிவு வரல.
செயற்கை நுண்ணறிவு புது உலகத்தை உருவாக்கி இருக்கிறது. ஒரு காலத்துல வந்து தமிழ்ல சினிமா எடுக்கும்போது, சினிமாங்கிற கலையினுடைய நுட்பங்களை தெரியாம, நாடகத்தையே அப்படியே சினிமாவா எடுத்துட்டு இருந்தாங்க. பழைய படங்கள்லாம். ஒரு நாடக கொட்டாயில நடக்க வேண்டிய நாடகத்தையே இன்னும் கொஞ்சம் பெட்டரா மாத்தி, அதே ஸ்க்ரீன் போட்டு, அதே மாரி கத்தி, அதே மாரி ஒரு 50 பாட்டு பாடி, அதே மாரி இசைய போட்டு, மேடை நாடகத்த ஒரு ஃபிலிம்ல வந்து சினிமாவா எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா சினிமாங்கிறது ஒரு தனி கலைன்னு புரியல. அதுக்கு ஒரு 30 வருஷம் ஆச்சு. அப்படி இல்லப்பா, சினிமாங்கிறது ஒரு தனி கலை. அதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கு. அந்த சினிமாங்கிற கலையோட, சினிமாங்கிற உத்தியோட தான் அத எடுக்கணும். அப்படிங்கிறது தமிழர்களுக்கு புரியறதுக்கு, முதல் தமிழ் படம் வந்து 40 வருஷம் 50 வருஷம் ஆச்சு. அதே போல தான், நீங்க ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ உங்க பழைய பிரச்சனைக்கான புதிய தீர்வுன்னு நெனச்சுக்காதீங்க. ஆர்ட்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே ஒரு புது பிரச்சனை. அதுகிட்ட ஒரு புது தீர்வு இருக்கிறது. ஆக உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஏஐ யுகத்துக்கு ஏத்த மாரி நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். அங்கே புதிய தீர்வு இருக்கும், புதிய சவால் இருக்கும், புதிய பிரச்சனை இருக்கும். புதிய பிரச்சனை இருக்கிறதுனால புதிய பிசினஸ் இருக்கும். புதிய பிசினஸ் இருக்கிறதுனால புதிய வேலை இருக்கும். எதுவுமே இல்லாம போயிடாது. இதுதான் அதனுடைய ஒரு வாய்ப்பு என்று நான் நினைக்கிறேன். ஆ ஒரு இந்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த டிஜிட்டல் அமைப்புக்கும், நண்பர் முத்துவுக்கும், மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றி. கொஞ்ச நேரம் கேள்வி பதில் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நன்றி. மெம்பர்ஸ் உங்களுக்கு கொஸ்டின் ஏதாச்சும் இருந்தா உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? சார், எஸ் சார், குமரேசன் சார். மேம் வணக்கம். எஸ் சார், சார் பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கங்க. சார் எனக்கு ஒரு ஏஐல ஒரு சில டவுட் இருக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ கம்பெனி இப்போ என்னோட ப்ரொஃபைல் வந்து கம்பெனியோடது. ஆக்சுவலாக வந்து ஒரு டெக்னிக் கொண்டு வரலான்னு இருக்கு. அது ஏஐ தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அதாவது நம்ம இந்த சாப்பாடு முறையில் சார், சாப்பாடு முறையில் நம்ம இயற்கை சம்பந்தமான சாப்பாடு இப்போ வந்து இப்போ உணவு முறை வந்து சுத்தமா மாறிடுச்சு. எல்லாமே விஷமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இயற்கை முறையா வர உணவை நம்ம ஏஐ மூலமா கொஞ்சம் கனெக்ட் பண்ணி எந்தெந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு என்னென்ன சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல எனக்கு இந்த இது லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. வந்து அது நமக்கு ஏஐல சூட்டபிள் ஆகுமா சார்? அதாவது வந்துங்க, ஏஐ அப்படிங்கிறது வந்து அறிவின் அடிப்படையிலானது நான் சொன்னேன். சரிங்க. அப்போ வந்து ஒரு இயற்கை உணவு என்னென்ன, இப்போ ஒரு இயற்கை உணவு அப்படிங்கிறது என்ன, எதற்கு, அதனால என்ன பலன் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க ஒரு பெரிய தகவல் தளத்தை உருவாக்கி அதை வச்சு ட்ரெயின் பண்ணா மற்றவர்கள் வந்து அவங்க தேவைக்கு வந்து எதை சாப்பிடலாம் என்னன்னு சொல்லும்போது அது பதில் சொல்லும். ஆக முதல்ல வந்து நீங்க ஒரு நாலேஜ் பேஸை கிரியேட் பண்ணணும். உதாரணமாக வந்து உங்களுடைய உணவுங்கிறது எந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு, இல்லை அதனால என்ன பலன் அப்படிங்கிறத நீங்க ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன் பண்ணி அதன் அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு ஏஐ பாட் உருவாக்கினா கூட நான் வந்து அதை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு என்னால் யோசிக்க முடியும். இப்போ வந்து அறிவு தான் அடிப்படை, மற்றதெல்லாம் சுலபமாக அதை பண்ணி கொடுத்துரும். அந்த அறிவுங்கிறது வந்து மனிதர்களாகிய நம்மகிட்ட தானே இருக்கு. ஆக முதல்ல அதை நீங்க உருவாக்குங்க. அது உங்களுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வந்து அதை வச்சு நீங்க ஒரு ஒரு சாட் பாட்டோ அல்லது வந்து ஒரு ஏஜென்ட்டோ ஒரு இன்ஃபர்மேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பண்ணலாம். இன்னொரு பக்கம் இயற்கை உணவு போன்ற விஷயங்களை உருவாக்குற அந்த ப்ராசஸில் எங்கெல்லாம் ஏஐ பயன்படுத்த முடியும்னு பார்க்கலாம். நீங்கள் அதை ஒரு மேனுஃபேக்சரிங்காக யோசிச்சுருந்தீங்களா? நீங்கள் வந்து அந்த உணவுப் பொருட்கள்லாம் உருவாக்கி ஒரு ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனியாக அதை கொண்டு போகணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து ஏஐ வந்து எல்லா இடங்கள்லையும் பயன்படுத்தலாம். அதான் சார் மெயினாக அதான் சார் பண்ண போகிறேன். அதுக்காக அதுதான். ரெண்டாவதுங்க, இந்த இயற்கை செயற்கை அப்படிங்கிற அந்த பழைய எண்ணங்களை கொஞ்சம் நீங்க மாத்திக்கணும்ன்றது என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து. செயற்கைன்னு தனி எதுவுமே கிடையாது. அது இயற்கையிலேருந்து அதுவும் உருவானது தான். இயற்கை உணவு, செயற்கை உணவு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே ஒரு விதத்தில் இயற்கை தான். எல்லாமே நாம் பயன்படுத்தும் போது எல்லாமே செயற்கை தான். ஆக இயற்கை உணவுன்ற அடிப்படையில் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அப்படின்றது பிராண்டிங்காக ஒன்றா இருக்கலாம்.
அடிப்படையில நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் அந்த ப்ராசஸிங் செய்யும் போது நீங்கள் வெற்றி பெற முடியும். கண்டிப்பா அதான் சார், என்னுடைய கண்டிப்பா கருத்து. கண்டிப்பா சார். தேங்க்ஸ் சார், மிக்க நன்றி. தேங்க்யூ சார். சார் மிஸ்டர் கௌதம் சரவணன் சார், சார் நீங்க கேட்கலாம் சார். மேடம் நான் பேசலாங்களா? சார் எஸ் சார். ஓகே சார், இப்போ நாங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்கோம். ம். அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து எங்களோட ஏரியாஸ்ல எந்த விதமான அப்ளிகேஷன்ஸுக்கு அல்லது நான் இப்போ யூஸ் பண்ணலாம், ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எந்த விதமான டூல்ஸ் நாங்க வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும், எந்த விதமான இன்புட்ஸ் நாங்க கொடுக்க வேண்டியிருக்கும், எப்படி இன்டகிரேஷன் பண்ண வேண்டியிருக்கும்னு நீங்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. இதுல வந்து அடிப்படையிலே மிகப்பெரிய மாற்றம் வந்துட்டு இருக்குங்க. முதல்ல வந்து நம்ம சாஃப்ட்வேரை உருவாக்குற முறையே ஏஐ மூலமாக இருக்கணும். இன்னைக்கு கோடு எழுதுற முறையே ஏஐ அடிப்படையில தான் வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு காலத்துல வந்து கோடிங் தான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியுடைய கோர் வேல்யூவா இருந்தது. நாம் எந்த அளவுக்கு கோடு எழுதுறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வெற்றி, நம்முடைய சிஸ்டம் எல்லாமே. இப்போ அது வந்து வெகுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ நீங்க எந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு சாஃப்ட்வேர் எழுத போறீங்களோ அந்த பிரச்சனை சம்பந்தமா, உதாரணமா ஃபினான்ஸா, மார்க்கெட்டிங்கா, இல்லை ஏதோ ஒரு ஒரு டொமைன் இருக்கும் இல்லையா, ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். அதில் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேரை வெற்றிகரமாக கொண்டு போக முடியும். ஃப்யூச்சரில் அது எல்லாமே ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸ் மாதிரி தான் வந்து உருவாகும். அதாவது அந்த நீங்கள் ஏதாவது சொல்லுங்களேன், நீங்கள் எந்த துறையில் அதிகம் ஈடுபடுறீங்க, அதை வச்சு உதாரணம் சொல்லலாம். நீங்கள் எந்த சப்ஜெக்டில் அதிகமாக பண்ணுறீங்க சார்? எந்த மாதிரி சாஃப்ட்வேர்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? நாங்க வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். ம் அதே மாதிரி இதுல எல்லாமே கொஞ்சம் லாஜிஸ்டிக்ஸ். கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க, ஏதாவது ஒரு யூஸ் கேஸ் மாதிரி சொல்லுங்க. சரி, இப்போ மேனுஃபேக்சரிங் செக்டார்னு எடுத்துக்கிட்டாவே அங்கே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது இப்போ எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்டிவ் அனாலிசிஸ்ங்கிற ஒரு விஷயத்துல பெரிய அளவுக்கு பயன்படுது. அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணுங்க. ஒரு ஒட்டுமொத்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல ஐஓடி எல்லாம் பயன்படுத்தி அங்க வந்து அந்த ஒட்டுமொத்த சப்ளை செயின் அண்ட் ப்ரொடக்ஷன் லைன் எல்லாமே சிக்கல் இல்லாமல் போகுதா, ஏதாவது சிக்கல் வருதாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. உலகம் முழுக்க இன்னைக்கு அது மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பமாக வந்திருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ப்ராசஸ் ஆட்டோமேட் பண்ணலாம். இல்ல, என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப இதுக்கு வந்து நம்ம ப்ரீ டேட்டா இன்புட்ஸ் வந்து நம்ம கொடுக்க வேண்டி இருக்குமா? சொல்யூஷன்ஸ் ரெடியா ஆமாம், இருக்கு. டேட்டா இல்லாமல் மிஷின் லேர்னிங் இல்லைன்னா என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்க? ஸோ நம்ம வந்து கன்சிடரபிளா இன்புட் கொடுக்க வேண்டியிருக்கும் இல்லைங்களா? கட்டாயமா. அதை பேஸ் பண்ணி தான் டெசிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதா நான். ஆமாம். ஏதாவது நீங்க எதுவும் டூல்ஸ் சஜஸ்ட் பண்றீங்களா சார்? என்ன விதமான டூல்ஸ் நம்ம வந்து இப்போ என்ன நாங்க ஒரு டெக்னாலஜியில டெவலப் பண்றோம். ஸோ எந்த இல்லைங்க, விதமான அது டெக்னாலஜி நான் வந்து இப்போ நீங்க வேலை செய்யற அதே துறையில நான் வேலை செய்யல, அதனால எனக்கு தெரியல. மற்றபடி எல்லாமே அந்த பேசிக்கா உங்களுக்கு மெஷின் லேர்னிங் ரிலேட்டடான டூல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, பைடார்ச் இந்த மாதிரியான டூல்ஸ் எல்லாமே பயன்படுத்தலாம். இதையுமே கூட நீங்க கிளாட்ல கேட்டீங்கன்னா அது அழகா சொல்லிடும். உங்க யூஸ் கேஸையே போட்டு இப்போ எங்கிட்ட கேட்ட கேள்வி அதே கேள்வியில நீங்க கிளாட்ல போட்டீங்கன்னா அது முழு பட்டியலை கொடுக்கும். நாங்க வந்து வேற துறையில நாங்க வந்து ஜெனரேட்டிவ் ஏஐல தான் நிறைய பண்றோம். மேனுஃபேக்சரிங் சார்ந்த துறைகள்ல வந்து இதுக்கான டேட்டா செட்ஸ் என்ன இருக்கு, என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே நீங்க ChatGPT கேட்டாவே அதுவே கொடுக்கும். அதுதான் மிக முக்கியமானதுங்க. இதை இன்னொருத்தர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு கேள்வி கேட்க தெரிஞ்சா போதும். ஆமா, ChatGPT வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறதே ChatGPT கேளுங்க. இல்ல, அதுதான் கரெக்ட். அதான் மாடல். உங்களுடைய பிரச்சனையை வந்து அதை எப்படி சொல்லுங்க. நாங்க எங்களால அடுத்த லெவல் போறதுக்கு வந்து நாங்க என்ன செய்யணும், அதுவே 10 ஐடியா கொடுக்கும். சரி சார், நன்றி. சார் தேங்க்யூ சார். மெம்பர்ஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு क्वेश्चन? எஸ் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த ஏஐ பத்தி நீங்க சொன்னது எல்லாமே கவனிச்சேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். நாங்க வந்து பாத்தீங்கன்னா B2B அண்ட் B2C பேசிக்கலா நாங்க டயர் பிசினஸ் பண்றோம். டயர் வந்து இம்போர்ட் பண்ணி இங்க வந்து கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல்ல ஹோல்சேலும் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி
டிஸ்ட்ரிபியூஷன் சார்ந்து சாதாரண தள்ளு வண்டியிலேருந்து ஜேசிபி வரைக்கும் ஒரு ஒயிட் ரேஞ்சில் மோர் தேன் 40 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 4-5 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சார், குட்வில்ல வந்து டயர்ஸ்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க எண்ட் கன்சியூமர்ஸ். இப்போ வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூகுள் பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு இரவு பார்த்தீங்கன்னா, இப்போ சவுத் இந்தியாவிலே நம்ம ஷாப்புக்கு ஒரு ஹையஸ்ட் கூகுள் ரிவ்யூ சார். 5 ஸ்டார் ரேட்டட் 2000 ரிவ்யூ வச்சிருக்கேன். ஏன்னா அதுக்கு கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மோர் தேன் ஒரு 10 கால் கூகுள் பார்த்து தான் எங்களுக்கு வருது. அதாவது எண்ட் கன்சியூமர் அண்ட் ஈவன் இப்போ B2Bயும் அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு. பட் ஆனால் சார் ஃபியூச்சர்ல அதாவது இந்த டயர் எண்ட் கன்சியூமர் சேல் அண்ட் B2Bன்றது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுமா, இல்லை அதுக்கேற்றாப்புல நாங்கள் எதுவும் அப்டேட் பண்ணிக்கணுமா? எனக்கு ரொம்ப நாளாவே இந்த டவுட் இருந்துச்சு. ஏன்னா நார்மலா ஒரு இன்ஸ்டாகிராமோ ஒரு வெப்சைட்டோ எல்லாருமே வச்சிருக்காங்க. ஒரு கூகுள் ரிவ்யூன்றது கூட ஒரு கஸ்டமர் டேட்டா தான். ஆனா ஏன்னா நீங்க இந்த பால் எக்ஸாம்பிள் சொன்னீங்களே சார், ஃப்ரிட்ஜில் பால் தீந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல எல்லா ஒர்க்குமே நடந்துரும், வீட்டுக்கு பால் வந்துடும். அப்ப இந்த மாதிரி டயர்ல வந்து 50% மேனுவல் ஒர்க் இருக்கு, 50% கஸ்டமரை கன்வின்சிங்ல இருக்கு. ஸோ இதுல வந்து இப்ப நான் ஒரு மற்றவங்களை காட்டிலும் ஒரு ஃப்ரண்ட் பொசிஷனுக்கு போகணும், ஒரு அட்வான்ஸா நான் போகணும்னா எனக்கு எதுவும் கொஞ்சம் ஐடியாஸ் தர முடியுமா? ஆக்சுவலா எனக்கு தெரியல, நான் இப்போதைக்கு இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இது எனக்கு வந்து இப்போ முழுமையாக இதுல வந்து எனக்கு போதுமான அளவுக்கு அறிவு இல்லை. ஆனா கான்செப்ட் மட்டும் சொல்ல முடியும். சொல்லுங்க. அதாவது ஒரு உதாரணமா இது சரியான எனக்கு தெரியல, ஏன்னா உங்க துறையை பத்தி எனக்கு தெரியல. ஒரு டயருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது 6 மாசம் பொறுத்து மாற்றணும், இல்லை 2 வருஷம் பொறுத்து மாற்றணும், ஏதாவது ஒன்று இருக்குமானால் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் மூலமாக நாம அந்த ஓனர்ஸோட வந்து, அதாவது பயன்படுத்துறவங்களோட நீங்க வந்து ஒரு உறவை ஏற்படுத்திக்கலாம். இப்போ சாதாரணமா இதுவும் இருக்கு, இன்சூரன்ஸ் கட்டணும்னா முடியும் போது நமக்கு ஒரு அலர்ட் வருது இல்லையா, அந்த மாதிரி. இன்னொரு முறை வந்து மெக்கானிக்கலாகவே வந்து உங்களுடைய டயர் பொருத்தக்கூடிய இடத்துல ஐஓடி மூலமாக அதனுடைய வேர் அண்ட் டயர் அது எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு, அது மாற்றக்கூடிய நிலையில இருக்குதா, இல்லை ஏதாவது பஞ்சர் ஆயிருக்கா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்காணிக்கக்கூடிய டெக்னிக்கலான ஒரு மானிட்டரிங்கை உருவாக்குனீங்கன்னு வச்சுங்களேன். அது அந்த வீல்லையே பொருத்தக்கூடிய ஏதாவது கட்டாயமா உருவாக்க முடியும் உங்களால. அந்த வீல்லையே அந்த மாதிரி இருக்கு. பட் அதெல்லாம் தான் மெத்தட்ஸ். அது என்ன செய்யணும், உங்களுக்கு தகவலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப நீங்க கூப்பிட்டு சொல்லலாம், உங்க டயர் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடும் போது நீங்க வந்து போய் மாத்தீங்கன்னு சொல்லலாம். அதை வந்து எந்த கஸ்டமரும் வந்து நோன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரையில வண்டி டயரால வந்து அவங்களுடைய பயணம் தடைபடாம இருந்தா போதும். ஸோ வந்து அந்த நிலையை வந்து நீங்க சொல்ல முடியும். எனக்கு ரொம்ப நுட்பமா சொல்ல தெரியல, ஏன்னா அது உங்க விஷயம். இதே போன்ற முடிவுகளை எடுக்கிறதுக்கு அது உதவும். பட் ஆனா நான் என்ன நினைச்சேன்னா சார், இப்ப நான் ஒரு டயர் வியாபாரியா இல்லாம நான் ஒரு லேமேனா இருக்கேன். இப்ப ஃபியூச்சர்ல ஒரு ஆப் ஒண்ணு வந்திருக்கு, எல்லாருமே அந்த ஆப்ட தான் பேசுறாங்க. அப்ப வந்து ஆமா, உங்க தகவல் அதுலயும் தானே இருக்கும். ஆமா, கூகுள்ல இருக்கு. கூகுள்ல உங்க தகவல் இருந்தா கூகுள் வந்து ஏஐ பண்ணும்போது உங்க தகவல் அதுலயும் இருக்கும். ஓகே சார். ஸோ அப்ப இதே மாதிரி நாங்க கண்டினியூ பண்றது பெட்டர். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதுல இன்ஃபர்மேஷன் வந்து செக்யூரிட்டியா இருக்குமா? அது என்ன பேஸ்ல இருக்கும்? சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாமே உங்களை விட 1000 மடங்கு இந்த பெரிய நிறுவனங்கள்லாம் யோசிச்சு தான் சார் கொடுக்குறாங்க. நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகி வேற யாரும் யூஸ் பண்ற மாதிரி. அதான் சொல்றேன், அவங்க ஒருவேளை அந்த நிறுவனம் தங்களுடைய உங்க டேட்டாவை எடுத்து தங்களுடைய என்ஜினை வந்து அவங்க ட்ரெயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொருத்தர் கொடுக்கலாம் வாய்ப்பு இல்லை. சரிங்க, அது கொஞ்சம் கிளம்ப வேண்டியிருக்கு, முடிச்சுக்கலாமா? தேங்க்யூ சார்.